சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க சென்னை போனதுதான் பார்ட் 2 வீடியோ தான் வரப்போகுது. நாங்க சென்னையிலிருந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஷோக்கு போன வீடியோஸ் தான் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் போனது, என்ஜாய் பண்ணது, அப்புறம் வந்துட்டு அங்கே என்ன பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோவில் வந்து நாங்கள் கலந்துருக்கோம். பட் எங்கள் வீடியோ வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியல. சத்தியமா வந்தாலும் சந்தோஷம் தான், வரலைனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்ததுங்கிறத வந்து சொல்ல முடியல. ஆனால் அந்தளவுக்கு ஜாலியாக நிறைய விஷயம், எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையவே நடந்தது. அப்புறம் வந்து இந்த ஷோ நடத்துறாரு ஆரி சார், அவர் வந்து எங்க 2 பேர்த்துக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசினாரு. அந்த வீடியோ அதுல ஆட் பண்ணிருக்கானு தெரியல, மாமா போன்ல இருந்துச்சு, இவர் போன்ல இருக்கு, எடுத்து இதுல வந்து ஆட் பண்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டோஸ், வீடியோஸ், அந்த லோகோ கிட்ட எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா இருந்துச்சு. ஆனா வந்து ஷோ முடியறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிருச்சு. 5 மணி ஷோ சொன்னாங்க, 3 மணி ஷோ சொன்னாங்க, 5 மணி ஷோ ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு 10 ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப இதுனா ஒரு டாபிக் சொன்னாங்க, அங்க நடந்ததே வேற டாபிக்கே மாறி நடந்ததே எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு ஓகே பிடிக்கல, பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி அப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. பட் வந்துட்டு அவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூ மேரிடு, 1 மந்த், 1 இயர், அப்புறம் பாத்தீங்கன்னா 6 மந்த் இவ்வளவுதான் இருந்தோம், 1 இயர்க்குள்ள தான் வருஷம், அப்புறம் பேபி இந்த மாதிரி. அப்புறம் அதுல வந்து நாங்களும் போயிருந்தோம். ஆனா நாங்க எங்களுக்கு சொல்றப்பவே நாங்க இந்த மாதிரி சொன்னோம், என்ன டாபிக்னு கேட்குறப்ப இந்த டாபிக்னு சொன்னாங்க. அவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கேட்கல வந்து இந்த டாபிக் சொன்னாங்க. அப்புறம் இருந்துட்டு அப்படியா ப்ரோ இப்படியான்னு சொல்லி கேட்கல. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல என்ன நடந்து என்ன சொன்னாங்க அது, அதாவது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கீங்க, அதுதான். அதுக்கப்புறம் அங்க போனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பாருங்க, நீங்க ஷோ பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான். ஆனா வந்துட்டு நான் இதே மைண்ட் செட்ல போயிட்டு திடீர்னு டாபிக் மாத்தினா என்ன நடக்கும்? எல்லாரும் முகத்திலயும் பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் இருந்தாங்க. இது எங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கதான் போறீங்க. கண்டிப்பா வந்து வருவான்னு எங்க வருவோம் வரமாட்டோம்னு எங்களால சொல்ல முடியாது. இந்த ஷோ எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ப்ரோமோல வரமாட்டோம், சத்தியமா ப்ரோமோல எல்லாம் நாங்க வரமாட்டோம். ஆமா, வரலினாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்க. கிளம்பிட்டோம். பூ கட்டி நாங்கள் போகிற வண்டி வந்துச்சு.
வந்துட்டோம். இதான் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுறோம். ட்ரெஸ் சேஞ்ச் ஆனா இது வந்து வேற இதுதானே மாமா? ஆமா அது எல்லாமே செட்டே மாறிடுச்சு. ஆமா ஒவ்வொரு சேனலுக்கு ஒவ்வொரு செட்டிங் கொடுத்திருக்காங்க. அது இருக்காம வெயிட்டிங் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். சரி நாங்க கிளம்புறோம். சரி, சரிங்களா அதெல்லாம் வெயிட்டி போட்டு ஜம்மா. சாப்பாடு சாம்பார் மீன் குழம்பு சூப்பர் சூப்பர். மிட்டாய் புளிக்குழம்பு ரசம் இதெல்லாமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் டைம் ஆனாலும் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆமாம் டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து லேட் தானே இருந்தாலும் அவங்க கூட்டிகிட்டு வந்தது லேட்டு தான். சரி ஓகே எப்படி ஒன்று சீக்கிரம் சாப்பிடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பாட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து காப்பிரைட் வந்துடும், வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த ரூமில் ஃபுல்லாகவே வந்து பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா இந்த இடத்துல மேக்கப் பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, இது எல்லாமே. ஹேர் ஸ்டைல் வைக்கிறது வந்து கேட்டு தான் வைப்பேன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு. எனக்கு வந்து எப்போவும் நார்மலாக அந்த ஃப்ரெஞ்ச் பேக் தான் வேணும்னு சொன்னால் அதனால் அதையே போட்டு விட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு மேக்கப்பு பண்ணிக்கலான்றதான். மற்ற எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க. அங்கே வந்து எல்லாருமே அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேக் எங்கே வச்சிருக்க? அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்கப். அண்ணா தான் வந்து எனக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க. சிம்பிளாக தான் போட சொல்லியிருந்தேன், சூப்பராக போட்டிருந்தாங்க. மேக்கப் பிடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். பார்ட்டிசிபென்ட்ஸ் மேக்கப் முடிச்சவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து நீங்க லேட் ஆகுது நமக்கு ப்ளீஸ். எனக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாவுக்கு வந்து லைட்டாக வந்து டச்சப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு டச்சப் போட சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நான் பிரைட்டாக மட்டும் தெரியக்கூடாது இல்லைங்களா, மாமாவுக்கும் இந்த பிரைட்டாக தெரியும்னு சொல்லி மாமாவுக்கு லைட்டாக வந்து டச்சப் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் வந்து இது ஃபஸ்ட் டைமு. ஆமாம் போட்டுறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து ஷோ முடிஞ்சிருச்சுங்க.
ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அந்த ஆங்கரிங் பண்ணாங்க பார்த்திங்களா, அந்த அண்ணாட்ட வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அந்த லோகோ கிட்டலாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இத்தனை பேரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கப்பிள்ஸ் யாராவது இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்களும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம். ஷோ முடிகிறப்போ மணி பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. பாய் தர்ஷன், பாய் 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 தம்பி, பாய். ஏய் வாங்க. சார் லேட் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கிளம்பியாச்சு. நாளைக்கு சந்திப்போம். அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி எதாவது சந்திப்போம். இந்த ஷோக்கு மட்டும் வரணும்னு நினைக்கிறேன். வணக்கம். முடிவுரை. ஆமா, முடிவுரை. கால் பண்றேன். ஓகே. I love you, G. Miss you. ஐயோ தாங்க முடியலையே. I miss you. Bye. போயிட்டு கால் பண்ணுங்க. Bye. 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 ஏறிட்டாங்களா? ஜான்சன் ப்ரோ. பை. எல்லாருக்குமே பை. ஓகே. எல்லாருக்குமே பை. Bye. என்னடா இது உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறாங்க, எண்டு வீடியோ கொடுக்குறாங்கன்னா அங்க போய் இன்ட்ரோ வீடியோ எண்டு வீடியோ எதுவுமே எடுக்க முடியலைங்க. போனது கொஞ்சம் லேட்டு, அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு வண்டி வந்தது லேட்டு, அப்புறம் ஷோ டைமும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதனால இன்ட்ரோவை எதுவுமே எங்களால் கொடுக்க முடியல. அதனால வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து கொடுத்தேன். இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்படிதான் போனோம், இப்படிதான் எல்லாமே அங்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ரூம்ஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே பண்ணாங்க. நம்மள பிக்கப் வித் டிராப் எல்லாமே பண்றாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஏன்னா இது ஒண்ணு மட்டும் தான் மைனஸா இருந்துச்சு, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. பட் இது பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து எங்களோட அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. அப்படி ரிலீஸ் ஆகுறப்போ நான் கண்டிப்பா சொல்றேன் பாருங்க. ஏன்னா நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸும் இதுல இருக்காங்க இல்லைங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.